நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி அந்த அளவு எனக்கு பிடிச்சி திட்டலும் என்ன பண்ணிட்டேன், இலுமினாட்டி ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டீங்க. இனிமேல் நான் வீடியோக்குள்ள வந்து சொல்கிறேன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. எஸ், இன்ஸ்டாட்டோட பார்ட் 2 வீடியோ தான். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைச்சிடாதீங்க, ஓகேவா? எல்லா வீடியோவும் போய் பாருங்கள், ஒரு ஐடியா வரும்ல, பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் பண்ணால் தான் நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். எனவே சேனல் பேர் OutofFocus, என்னோட பேர் SP. வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட். ஸோ இதை வச்சு நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ, அந்த டைம் அது ரீச்சே ஆகலை, ரொம்பலாம் பெருசாக போல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணி பார்த்தேன், ஷார்ட்ஸாக மாற்றி போட்டேன், 4 மில்லியனுக்கு மேலே போயிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட பேர் திட்டு இருந்தாங்க, இதை வச்சு சாம்சாட்டா செத்துருவோம், ஏன்டா அப்படி கார்பரேட் கைக்கூலியா இருக்கிற இதெல்லாம் ப்ரோமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏப்பா, நான் இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பரவாயில்லையே, இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். இதை வந்து ரெகுலராக சாப்பிடுங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை, அப்படி நான் சொல்லவும் மாட்டேன். இப்படி ஒன்று இருக்கு, எங்கேயாவது போறீங்க, அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஷார்ட் வீடியோன்றதுனால அதில் முழுசாக சொல்ல முடியல. ஆனால் என்னன்னு கேள்வி வாங்கினேன் தெரியுமா நான்? சரி, நம்ம எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள என்ன இருக்கு, இன்ஸ்டாவோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்டீங்க. அண்ட் அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப பெருசாலாம் பண்ணி காட்டல. ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணி காமிச்சோம். பட் OutofFocus நம்ம ஆஃப் ஸ்குவாடுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணவே இல்லை. பட் இந்த வீடியோவில் தரமான சம்பவம் நிறைய பண்ணுவோம். ஓகே, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5, 5, 10, 20, 23, 26 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 இன்ஸ்டாட் கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா புது வெர்ஷன். ஸோ இது இன்ஸ்டாட்டே கிடையாது, வேற ஒரு கம்பெனி. இதை வச்சு நம்ம ஒரு கிரேசி என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் அண்ட் வேற சம்பவம் ஏதாவது பண்ண முடியுதான்றதும் பார்த்துருவோம். எனவே ஃபர்ஸ்ட் இப்போ இது உள்ள என்ன இருக்குன்றத பிரிச்சு காமிச்சிட்டேன். இருந்தாலும் பிரிச்சு நம்ம சில விஷயத்தை மட்டும் செப்பரேட் பண்ண வேண்டியது இருக்கு, அதை பண்ணுவோம் இப்போ. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புது பேக்கா இருக்கு. இதில் பாருங்க, பேக் ஆஃப் 5 போட்டு நம்ம பழைய வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா 3 மொத்தம் 6 இருந்தது, இதில் வெறும் 5 தான் இருக்கு. எனவே இது வந்து டிராவல் கிட் தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரே தடவை ரீகால் படிப்போம். ஆல்ரெடி போட்டாச்சு, பட் இப்பயும் இது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கலாம். 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்பா, ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை இதில் வச்சு சாப்பிட்றதுக்கு அண்ட் டிஷ்யூவோட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது மட்டும் தான் தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா 2 அந்த இது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு நம்ம வேற என்னென்ன பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ இதை வந்து தண்ணி சுட வைக்கணும் கிடையாது, நீங்கள் ஏதாவது குளிரான இடத்துக்கு போறீங்க. ஸோ இது 2 தண்ணியில் போட்டுட்டு அந்த ஹீட்டை வச்சு நீங்கள் வந்து குளிர் காஞ்சிக்கலாம் இல்லையா? ஸோ என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாட்டோவில் நமக்கு தேவையான மெட்டீரியல். ஸோ நமக்கு வந்து அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் தேவை. இதை வச்சு தான் நம்ம நிறைய விஷயம் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப நாள் என் ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா சொல்லி கேட்டுருக்கீங்களா? சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தரேன். நீங்கள் அங்கே வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிங்க. நான் இன்ஸ்டாட் மாரி ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் அது. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கெட் கிட்ட கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. அந்த சமைக்கிறதுக்கான பவுச்சு பட் அண்ட் வந்து ஹீட் எலமெண்ட் இது மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட், இது ஒன்று நம்ம பிரிச்சு எடுக்கணும். ஸோ பிரிச்சு எடுத்துக்கு அப்புறம் தான் வீடியோக்குள்ள நம்ம போக போறோம். இதை வச்சு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம ஆளுங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயத்த முழுசாக பார்த்துட்டே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஏன்னா 2 இருக்கும். ஸோ நம்ம 2த்தையுமே போட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒன்று கட் பண்ணி வச்சுட்டேன். இதோட பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட காட்டணும்ல. ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோவில் முன்னாடி வீடியோவில் நம்ம காமிச்சிட்டோம். பட் அது வந்து குக்கிங்காக காமிச்சிட்டோம். பட் இதை நம்ம ஒரு ஆஃப் ஸ்குவாடுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம காட்டணும் இல்லையா? ஸோ ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன், இதுக்குள்ளே வந்து ஒரு முடிஞ்ச அளவு எத்தனை தொடுத்த முடியுமோ அப்படின்றத வந்து நான் என்ன பண்ணுறேன், நொழுத்தி வைக்கிறேன். ஓகேவா? இதுலேருந்து ஒரு ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டரை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகே, நான் கடைசியாக இதையும் போட்டுறேன். ஓகே, நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, தண்ணி ஸோ ரொம்ப ஊற்ற போகிறதில்ல. கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஃபில் ஆகிற மாதிரி தான் ஊற்ற போகிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றிப்போம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வர ஆரம்பிச்சிருச்சு. டெம்பரேச்சர் தெரியல பாரு, எவ்வளோ வருது பாருங்க போக. பா, தெரியுதா? என்ன இது சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது வரலாம். ஒரு 3 பாக்கெட் வச்சேன், 4 பாக்கெட் வச்சேன், எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க. எவ்வளோ வரைக்கும் போகுது? 78, 82. எப்பா பாருங்க, இப்போ 100 தொற்றுக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப 100 டிகிரி தாண்டியே போயிடுச்சு. ஜஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் 100 டிகிரி வந்துருச்சு. அண்ட் அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டீம் புகை வர்றப்போ உள்ள வந்து போய் பாதி வந்து ஒர்க் ஆகவே போயிடுச்சு. இது இப்போ ஒர்க் ஆகுது, பட் இப்பயுமே கொஞ்சம் விட்டு தான் ஒர்க் ஆகுது. அதோட சைடு எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவாய்டட் கொஸ்டின். அதாவது நம்ம 2 வீடியோலையும் ஷார்ட்ஸ்லையும் சரி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, உள்ள என்ன இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் அதை உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப் ஆஃப் இன்ஸ்டாட் இருக்கு, 2 டைப் ஆஃப் ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கு. பேரை சொல்ல தேவையில்ல. ஸோ இது வந்து நம்ம நாகரிக யூஸ் பண்ணது, இது வந்து புதுசு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கும் தெரியல. பட் 3 தான் இதில் இருக்கு. இதை பிரித்து வேஸ்ட் ஆகிறோம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு. பட்
இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டணும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். உள்ள என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பிரித்து கொட்டி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாக்கெட்டை வந்து பிரித்து கொட்டிக்கிட்டேன். ஓகே, பெரிய பாக்கெட். ஸோ இதில் வந்து 2 கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்கெட் தான், அதே முடிச்சிட்டாங்க. ஓகே, இதை கட் பண்ணிப்போம். ஓகே, ரெண்டுத்தையும் பிரித்து கொட்டியாச்சுல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பாக்கெட்டையும் பிரித்து கொட்டியாச்சு. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டிஷாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இது உள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்களா, சிம்பிளாக சொல்கிற பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. மெக்னீஷியம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயன், இது எல்லாமே பவுடர் ஆக்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடாக தான் இருக்கணும். ஸோ இதை நீங்களே வீட்டில் செய்யலாம். சிம்பிளாக இது என்ன கான்செப்ட்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்க, ஃபுல்லாக சால்ட் வாட்டர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மெக்னீஷியமும் அயனையும் வச்சிங்க அப்படின்னா இது ஒரு செல்லா ரியாக்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து ஒரு பவர் சோர்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம தண்ணிக்குள்ளே கலக்கிறோம். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பேட்டரியில் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. சிம்பிள் கான்செப்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் பிரித்து வச்சாச்சு. இதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றத. ரெடி, 3, 2, 1 கோ. ஓகே, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். முட்டை வர ஆரம்பிச்சிருச்சு. 2 hours later. வேற ஏதாவது துண்டை கீழே போகிறதுக்குடா. அந்த மாதிரி அதிகப்படியான கேஸ் மாதிரி வந்தது பாத்தீங்களா, அது வந்து மெக்னீஷியத்தோட ஆஷன் சொல்லுவாங்க, அதோட சாம்பல். அதை வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. பட் இது எப்பறம் ஃபுட்டுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சீல் மாதிரி பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அதை ஃபில்டர் பண்ணி விட்டுரும். பட் ஸ்டில் நவ் இது ஒன்றும் பெட்டர் ஆப்ஷன்லாம் கிடையாது. ஓகே, இதோட பொட்டன்ஷியலை காமிச்சிட்டேன் அண்ட் அறுத்து உள்ள என்ன இருக்கணும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஸ்பெஷல் ஆஃப்ஸ்கோடுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயுமே ஒன்று சூடுபடுத்துற மாதிரி ஒன்று கிடச்சிருச்சுனாலே அதை வந்து நம்ம சமைச்சு பார்ப்போம். ஸோ இதை வச்சு ஆஃப் பாயில் போட முடியுமா? கண்டிப்பாக வேச்சு முட்டை போட முடியும், ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் ஒரு டீ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இது உள்ள வந்து போட்டு பேக்கெட் வச்சிங்கன்னா வேச்ச முட்டை ரெடி ஆயிரும். பட் ஆஃப் பாயில் போட முடியுமா, இதை வச்சு தோசை சுட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளத்தட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா, இது எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்குல்ல, ஸோ 1 2 இப்படி ஒரு 3 வச்சுப்போம், இங்கே 1 கூட வச்சுப்போம். ஸோ இது மேலே தோசைகள் வைக்கணும். ஸோ தோசைகள் வைக்கலாமா அப்படின்றதுக்கு முன்னாடி இதை வச்சு பார்ப்போம். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வர ஹீட்டு இதை தாண்டி வருதா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வந்து பரப்பி வச்சாச்சு. ஸோ இது மேலே நான் வச்சேன் அப்படின்னா கரெக்டான சர்ஃபேஸ் வந்து இதுக்கு மேலே வந்து வரும். ஸோ இதுலேருந்து ஹீட் வந்து இதை தாண்டி வர அளவு ஹீட் வருதா அப்படின்றத லைட்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நல்லா அப்படியே தண்ணியை யாரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் யாரும் சமைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த சேனலை பார்க்கவே தேவையில்லை. ஸோ இது உங்களுக்கான சேனல் கிடையாது. நம்ம ஆஃப் ஸ்குவாடுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுடா, போதும் போதும், பொறுமையாயிரு. பேசுறது பிடிக்கல பாருங்க பயலுக்கு. நீங்களே பாருங்க, அவ்வளோ ஹீட்டு. ஸோ இங்கே நான் தண்ணி ஊற்றினேன் கொஞ்சோண்டு. ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எவாபரேட் ஆயிடுச்சு. என்னால் இந்த இடத்துல தொட முடியல, அந்தளவு சுடுது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம் ஓகே பவர் குறைஞ்சிச்சு. நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்துட்டு திருப்பி நான் அந்த பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு ஒரு ஆம்லேட்டை போட்டு பார்ப்போம் முடியுதா இல்லையா அப்படின்றத. சத்தியமாக சொல்கிறேன், நான் எதிரே பார்க்கல. இந்த தட்டை தாண்டி அந்த மேலே ஊற்றிருக்க தண்ணி எவாபரேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு மெயின் மேட்ரு இருக்குல்ல, ஸோ இதையும் என்ன பண்ணுவோம், நடுவில் வச்சுப்போம், சுற்றி முற்றி எல்லா இடமும் பரப்போம். ஓகேங்களா, இந்த தடவை நம்ம ஆம்லேட்டை போட்டே ஆகிறோம், என்னதான் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன் கான்செப்ட் தான். இது யாரும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லலை, ஓகேவா. இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், அதை பார்க்குறப்போ ஒரு ஜாலியாக இருக்குது, எனக்கு ஜாலியாக இருக்குது. அதை உங்கள்கிட்ட காட்டுறேன், உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், இல்லையா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இது பண்ணிப்போம். ரெடி, தண்ணியை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தள்ளுதுடா டேய். ஆஃப் பாயில் போனோம் அப்படின்னா மஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேவை. ஸோ இதில் கொஞ்சம் நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கோ. எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் முட்டை வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், ஹீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் நடக்குது. எஸ், உண்மையை சொல்ல போனால் நாங்கள் நினச்ச மாதிரி அது வரலை. நாங்கள் அந்த அளவு ஹீட்டு வந்ததை பார்த்த உடனே சரி ஓகே இப்படிலாம் பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தோம். பட் எனவே என்னதான் இருந்தாலும் இது வந்து இதுக்கான யூஸ் கிடையாது, இது வேற. ஸோ அதை வச்சு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். இந்த வீடியோ மெயினாக போட்டதுக்கு காரணம் என்னன்னா அந்த கமெண்ட்ஸ்னால தான். அதாவது ஷார்ட்ஸ் நம்ம ஒன்று போட்டோம். ஸோ திருப்பி உங்களை தெளிவாக சொல்லிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஷார்ட் டைமில் ஒரு இப்படி ஒன்று இருக்குன்றதை மட்டும் தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இடமா முடிச்சு திட்டிட்டு இருந்தாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இப்படி ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அது ஹெல்த்திலாம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதாலும் மிச்சம் எதுவுமே ஹெல்த்தி கிடையாது. அப்படி ஒன்று இருக்குன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஓகேவா. இப்படிலாம் ஒன்று இருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. மிலிட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு பற்ற வச்சு சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து புகை வெளில போகும். பட் இது அப்படி கிடையாது இல்லையா. சாப்பாடு பேக்கேஜ் பண்ண சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிடலாமே, நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதிலே ஒன்று இருக்குது, இன்ஸ்டா கிடையாது, வேற ஒரு கம்பெனி. அது எப்படின்னா நீங்கள் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வந்து குலுக்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஹீட் வரும். அந்த ஹீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே ஆக முடியும். ஸோ அது மாதிரி இது யூஸ் பண்ணலாம்ல. ஸோ என்ன வேணால் நீங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் காட்டுறது, அதை புரிஞ்சுங்க, ஓகேவா. எனவே ஆஃப் ஸ்குவாட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நம்ம ஸ்டைலில் தான் பண்ணுறோம். எனவே இந்த வீடியோ எடுக்கிற பிளானே கிடையாது. ஒரு 3 நாளைக்கு வந்து வீடியோவே போட வேணாம்னு நினச்சேன். பட்
போட வேண்டிய சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல, இனிமேட் நம்ம வந்து ஃபார்முக்கு வந்துட்டு தொடர்ந்து போட ஆரம்பிப்போம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. எஸ், அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா, விருப்பம் இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கலாம்.